ஓம் நம சிவாய. முதலில் நவக்கிரக சாந்தி நவக்கிரக ஹோமம் செய்ய வேண்டும். சிவமந்திரம் ஜெபித்துக் கொண்டே எவையோடு எல்லையும் சேர்த்து ஹோமம் செய்து, பிறகு தேவி மந்திரத்தால் ஹோமம் செய்து, பொன்னால் சிவபெருமானும் வெள்ளியால் பார்வதியும் செய்து, கட்டில் மெத்தை வைத்து 7 வகை தானியங்களை அதன் மேல் பரப்பி பசுவுடன் வேதியனுக்கு தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஹோமத்தை முடித்த பிறகு ஆச்சாரியனை ஆடை ஆபரணம் மலர்கள் இவைகளால் அலங்கரித்து விசேஷமாக பூஜிக்க வேண்டும். கொம்பில் பொன்னும் குளம்புகளில் வெள்ளியும் வெண்கல பாத்திரமும் இரத்தினங்களால் வாளும் உடலில் வஸ்திரமும் முதுகில் தாமிரமும் மற்றுள்ள அலங்காரங்களையும் செய்து நன்றாக பால் கொடுக்கும் சாதுவான இளம் பசுவை கன்றுடன் ஆச்சாரியனுக்கு கொடுக்க வேண்டும். பிராமணர்களுக்கு நெய், பாயசம், பலகாரம் முதலியவற்றுடன் சிறப்பான அன்னமளிக்க வேண்டும். அநேகம் தானங்களை செய்ய வேண்டும். 12 வேதியருக்கு குறையாமல் பிராமண போஜனம் செய்ய வேண்டும். அந்த பயனை சிவப்பிரீத்தி செய்து, சுவாமி சங்கரா, நான் செய்த இந்த விரதத்தால் என்னிடத்தில் கிருபை கொண்டு என்னை உமக்கு உரியவனாக்கிக் கொள்ள வேண்டும். என் சக்திக்கு ஏற்ப இவ்விரதத்தை செய்தேன். அஞ்ஞானத்தாலாவது ஞானத்தாலாவது நான் செய்தது பயனளிப்பதாகுக என்று புஷ்பாஞ்சலி செய்து நமஸ்கரித்து, மீண்டும் நான் பூஜிக்கையில் எழுந்தருள வேண்டும். உம்முடைய திருவடிகள் என் இதயத்தில் இருந்து நீங்காமல் இருக்க வேண்டும் என்று கூற வேண்டும். இவ்வகையாக சிவராத்திரி விரத உத்தியாபனம் செய்தவன் இஷ்டகாமியங்களை எல்லாம் அடைவான். இந்த விரதத்தை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார். இவ்விதமாக விரதம் செய்பவன் சிவலோகத்தில் சுகித்திருப்பான். மனோவாக்கு காயங்களால் வந்த துன்பங்கள் இந்த விரதத்தால் அழியும். இவ்வாறு விரதத்தை முடித்துக்கொண்டு மறுநாள் அமாவாசையில் பிதுர்களுக்கு பிண்ட பிரதான தர்ப்பண முதலியன செய்து பிராமண போஜனம் செய்விக்க வேண்டும். அமாவாசையில் அன்னமளித்தால் அந்த பட்சம் 15 தினங்களிலும் அன்னமளித்த பயன் உண்டாகும். பக்தி உடையவனாய், வேத பாரகனாய், நற்குலத்தில் உதித்தவனாக உள்ள பிராமணனுக்கும் அதித்திக்குமே அப்போது அன்னம் அளிக்க தக்கதாகும். பிறகு பந்துக்களுடன் தானும் உணவு அருந்த வேண்டும். இதுவே சிவராத்திரி விரத உத்தியாபன விதியாகும். நற்பயன் விரும்புவோர் இந்த விரதத்தை சகல முயற்சியுடனும் ஆசிரயிக்க வேண்டும். இதை கேட்பவர்களும் படித்தவர்களும் சொன்னவர்களும் சிவ அருள் பெறுவார்கள். ஓம் நம சிவாய.